விஜய் வந்து நாங்க தற்கொலைகள் அது சம்பந்தமா நோ கமெண்ட்ஸுங்க. நிறைய நான் சொல்லிட்டேங்க. அதனால வந்து தேமுதிகவை பற்றி கேளுங்க, எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அது கேளுங்க, நான் சொல்கிறேன். திமுக கூட்டணி நிலைப்பாடு அதாங்க ஜனவரி 9 கடலூரில் மாபெரும் ஒரு மாநாடு, அதாவது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 வச்சுருக்கோம். அந்த கடலூர் மாநாட்டில் தான் எங்களுடைய தெளிவான முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறோம். ஆமாங்க, அது வரைக்கும் எங்கள் கட்சி வளர்ச்சி நாங்கள் இப்போ 234 தொகுதிக்கும் போகணும். பூத் கமிட்டி அமைக்கிற வேலை, BL2 கலெக்டர்கிட்ட கொடுத்து ஒப்புதல் ரசீது. ஸோ அடுத்த தேர்தலுக்கு தேமுதிக இன்றைக்கி தயாராக இருக்குது. 80% ஒர்க் முடிச்சிட்டோங்க, இன்னும் 20% அதை முடித்து ஜனவரி 9 மாநாடுக்கு நாங்கள் தயாராகிறோம். குரு பூஜை இருக்குது நடுவில், தலைவருடைய 2வது குரு பூஜை டிசம்பர் 28ங்க. ஸோ இதுக்கெல்லாம் எங்களை ஆயத்தப்படுத்தி மாநாடு முடித்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அறிவிப்போம். இல்லை, SIRன்றதுங்க வாக்கு திருட்டுங்கிறாங்க. நேற்று கூட நான் எல்லா இடத்துலையும் அதை சொல்லிக்கிட்டு வரேன். வடநாட்டினவரை இங்கே வாங்க, வேலை பாருங்கள், வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கங்க, சம்பளம் வாங்குங்க. ஆனால் ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்தில் தான் இருக்கணுமே ஒழிய, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஓட்டுரிமை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். இங்கே இருக்கிறவங்க ஓட்டு எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் இல்லை. அதற்கு தேமுதிக என்னைக்கும் துணை நிற்காதுங்க. நிச்சயம் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு நம்புகிறோம். மீறி நடந்தால் நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும். நீலகிரியில் தேமுதிக வலுவான கூட்டணி அமைஞ்சா நீலகிரியில் தேமுதிக சார், எங்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் தேமுதிக வலுவாக தான் இருக்குங்க. அதனால் இன்னைக்கு இங்கே அங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. நீங்களே பார்க்குறீங்க, இன்றைக்கி வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் சொல்கிறப்ப தான் எனக்கே தெரியுது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். யூஸ்வலாக எந்த ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் விஜய் பிரபாகர் வருவார். ஏன் அப்படின்னா 10 வருஷமாக கேப்டன் சிக்கானதுக்கப்புறம் நான் என்னுடைய செயல்பாடு மொத்தம் ஒன்லி கேப்டனை கவனிப்பதும் கேப்டனை எப்படியாவது காப்பாற்றணுன்றதில் மட்டுமே நான் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால இந்த உதகை மண்டலத்துக்கு நான் வந்து 10 வருஷம் ஆச்சுன்னு அவர் சொல்லும்போது தான் எனக்கே தெரியுதுங்க. பட் தலைவருடைய முடிவு வந்து இறைவன் வந்து விதித்ததாக நினைச்சு இன்னைக்கு அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோங்க. உறுதியாக அவரோட லட்சியம், கொள்கைகளை வென்று எடுக்கும் தேமுதிகன்னு சொல்றேன். ஆமா, தேமுதிகனா அப்படிதான், அப்படியே பிரைட் ஆயிருங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, அதுதான் தேமுதிகங்க. அதனால நம்ம வந்து நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன், அது ஃபன்னாக எடுத்துக்கலாம், இல்லை எப்படி நீ எடுத்துக்கிறவங்க பொறுத்து. பட்டு எப்பவுமே கேப்டன் எங்களுக்கு சொன்னது என்னன்னா, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தலைவர் கட்சி ஆரம்பித்தார், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எங்களுடைய பயணம் தொடருது. நிச்சயமாக இயற்கையும் எங்களுக்கு எப்போவுமே துணை நிற்கும், அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லைங்க. அந்த வகையில் இன்னைக்கு எங்களுக்கு இயற்கை துணையாக இருக்காங்க. அதனால் அந்த பிரபஞ்சத்திற்கு இந்த நேரத்தில் நான் நன்றிகளை சொல்கிறேன். தாக்கம்னா எப்படி புரியல? இல்லை, களத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவு மாபெரும் வெற்றி தேமுதிக இந்த முறை பெறுங்க. மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் நிச்சயம் பெறுவோம். இன்னைக்கு அது முடித்து 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலையும் தேமுதிக மிக பிரம்மாண்ட வெற்றி பெறும். தமிழ்நாடு முழுக்க தேமுதிகவின் நிர்வாகிகள், நம்மளுடைய தொண்டர்கள் அரசு பதவிக்கு வந்து தலைவர் எங்களுக்கு சொன்னது போல மக்களுக்காக, நாட்டுக்காக உண்மையாக உழைப்பாங்க. நிச்சயம் அது 26 எலெக்ஷன் பிறகு நீங்க பார்க்கலாம். நல்லா போயிட்டு இருக்குங்க. 26ல அதிமுக தேமுதிக ராஜ்யசபா சீட் ஒன்று தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அப்படி வழங்கும் பட்சத்தில் நீங்க அதை ஏற்றுக்குவீங்களா மேடம்? இல்லை, அதுதான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. என்ன ஏற்கனவே அங்கே இருந்தோம், அவங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட கொடுத்தது தான். அது 25 வரும்னு நினச்சோம், அது 26ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது, உறுதியாக நான் சொல்கிறேன். அதனால் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். அதனால் 26 தேர்தல் நிச்சயம் மக்களே போற்றக்கூடிய, தொண்டர்களை விரும்பி உழைத்து இந்த வெற்றி கனியை கேப்டன் காலடியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதில் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ரொம்ப நான் தான் எல்லாம் சொல்லிட்டு தானே, சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி தான்.
ஒவ்வொரு ஊர்லேயும் நான் சொல்கிறேன். நேற்று கோயம்புத்தூரில் கூட சொன்னேன், ஏர்போர்ட்டில் ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை. நேற்று ராம்நாட் போனேன், அங்கே ஒரு பொண்ணை வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைய ஒரு பையன் குத்தி கொல்றான். இது மாதிரி விருதுநகர் எல்லா மாவட்டத்திலும் இது இருக்குங்க. நான் சொன்னால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு மெயின் ரீசனுங்க டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை, யாருக்கும் வேலை இல்லைங்க. இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் தொழிற்சாலைகள் வரணும், நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். எல்லா ஊர்லேயும் விவசாயமும் நெசவு நல்லா இருக்கு. இப்போ ஊட்டிலாம் பாருங்கள், வெறும் தேயிலையை மட்டுமே நம்பி இருக்கின்ற மக்கள். அந்த தேயிலையை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி கொண்டு போகலாம்? கேப்டனுடைய எண்ணமே என்னென்னா, அதில் வேறு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், அது எப்படி ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அது மூலம் எப்படி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொலைநோக்கு பார்வையாக இருந்தது. தலைவர் நிச்சயம் ஜெயிச்சு சிஎம் ஆயிருந்தால் இந்த ஆண்டுகளில் அதெல்லாம் நிரூபிச்சிருப்பார். அதனால் அவரை தவற விட்டது மக்கள் தான். அதனால் ஒன்றும் இல்லை, 26க்கு அப்புறம் அவர் கனவுகள், லட்சியங்கள் ஒன்றொன்றாக நிறைவேறும்.